மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். வைத்தியசாலைக்கு சென்ற குடும்ப பெண் வீடு திரும்பவில்லை, தேடி அலையும் உறவினர்கள். ஹபரணி பகுதியில் பேருந்து விபத்து, ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் உட்பட 10 பேர் படுகாயம். கிஸ்புல்லா பாரிய தவறிழைத்துவிட்டது, பலமான பதிலடி கொடுக்கப்படும், நெதன்யாகு கடும் எச்சரிக்கை. சலை உட்பட ராஜபக்ஷ தரப்பை காப்பாற்ற போடப்பட்டுள்ள பயங்கர திட்டம் அம்பலம், அதிரடியாக களமிறங்கவுள்ள குழு. உலகில் குறைய போகும் எரிபொருள் விலை, ட்ரம்ப் வெளியிட்ட தகவல். ஈரானின் ஏவுகணை நகரங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல், இஸ்ரேலை நோக்கி பாய்ந்த ஈரானின் 300 ஏவுகணை. இஸ்ரேல் ஈரான் போர் எதிரொலி, காசாவில் எரிபொருள் தட்டுப்பாடு. அலி காமெனியை எப்படி வீழ்த்தியது இஸ்ரேல், மொசாட்டின் துல்லிய வேவு தகவல்கள் அம்பலம். இதுதான் அமெரிக்காவின் மீட்பு, மாணவிகளை புதைக்க தோண்டிய குழிகளை பகிர்ந்துள்ள ஈரான், நெஞ்சை உருக வைக்கும் பதிவு. ஈரான் மீதான தாக்குதலை உடன் நிறுத்துங்கள், இஸ்ரேலிடம் பொங்கி எழுந்த சீனா. தொடர்வென விரிவான செய்திகள். மட்டக்களப்பு மாவட்டம் போரதீவு பற்ற பிரதேசத்திற்குட்பட்ட 40ஆம் கிராமம் எனும் கிராமத்தைச் சேர்ந்து 45 வயதுடைய நலாயின் எனும் குடும்ப பெண் ஒருவரை காணவில்லை என அவரது உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த சனிக்கிழமை குறித்த பெண் பழுகாமம் வைத்தியசாலைக்கு சென்று பின்னர் பழுகாமத்தில் இருக்கின்ற வங்கியொன்றுக்கும் சென்றுவிட்டு அன்றைய தினம் முற்பகல் 11 மணியளவில் மீண்டும் அவரது வீடு செல்வதற்காக பேருந்துக்காக காத்திருந்துள்ளார். அன்றைய தினம் 11 மணி வரைக்கும் அப்பெண்ணின் கைபேசி தொடர்பில் இருந்துள்ளது. 11 மணிக்கு பின்னர் அவரது தொலைபேசி இயங்கவில்லை எனவும், குறித்த பெண் இதுவரையில் அவரது வீடு வந்து சேரவில்லை எனவும் அவரது உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் அவரது உறவினர்கள் வெள்ளாவெளி மற்றும் களுவாஞ்சிக்குடி காவல் நிலையங்களில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர். தமது மகளுக்கு என்ன நடந்தது, எவ்வாறு காணாமல் போனார் என்பது தமக்கு தெரியாதுள்ளது எனவும், மகளை கண்டுபிடித்து தருமாறு காணாமல் போயுள்ள பெண்ணின் தாய் உருக்கமாக வேண்டுகோள் விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹபரணை பொலனர்வை பிரதான வீதியின் மென்னேரியா பகுதியில் இடம்பெற்ற பாரிய விபத்தில் 10 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்றைய தினம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை நேற்று காலை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்றும், அதே நேரத்தில் மற்றொரு பேருந்தும் நெல்லறுவடை இயந்திரத்தை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரத்துடன் மோதியதில் இந்த மும்முனை விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான பேருந்துகளில் பயணித்த 7 பேர் உட்பட மொத்தம் 10 பேர் படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக ஹபரணை மற்றும் பொலனறுவை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் ஒருவது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருந்தமையால் அவர் மேலதிக சிகிச்சைக்காக தம்பளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த விபத்து காரணமாக ஹபரணை பொலனறுவை வீதியூடாக போக்குவரத்து சிறிது நேரம் தடைப்பட்டிருந்ததுடன் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மென்னேரியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஈரான் மீது தொடர்ந்து பலமான தாக்குதல்களை முன்னெடுத்து வருவதாகவும், கிஸ்புல்லா அமைப்புக்கு எதிராக இன்னும் பாரிய தாக்குதல்கள் தொடுக்கப்படும் எனவும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள விமானப்படை தளம் ஒன்றுக்கு விஜயம் செய்த பிரதமர் நெதன்யாகு ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் எதிரான தற்போதைய ராணுவ நகர்வுகள் குறித்து கருத்துரைக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். ஈரான் மீது இஸ்ரேல் தொடர்ந்தும் பலமான தாக்குதல்களை நடாத்தி வருவதாகவும், இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் உள்ளிட்ட வான்பரப்பில் தொடர்ந்தும் பரப்பில் ஈடுபட்டு வருவதாகவும் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீது தாக்குதல் நடாத்தியதன் மூலம் ஹிஸ்புல்லா அமைப்பு ஒரு பாரிய தவறை இழைத்துவிட்டது. ஏற்கனவே பலமான பதிலடி கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் இனிவரும் காலங்களில் இன்னும் அதிகூடிய பலத்துடன் பதிலடி கொடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். லெபனான் மற்றும் ஈரான் ஆகிய 2 நாடுகளினதும் வான்பரப்பில் இஸ்ரேலிய விமானப்படை தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருவதாக பிரதமரின் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் நெதன்யாகுவின் இந்த உரை மோதல்கள் மேலும் வலுவடைவதையே சுட்டிக்காட்டுகின்றன. புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்காக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இந்த விசாரணைகளை தடுப்பதற்கு முயற்சி ஒன்று நடப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.
சுரேஷ் சாலை கைதினை தொடர்ந்து பல அரசியல் முக்கியஸ்தர்களும் தங்களுடைய எதிர்ப்பினை வெளியிட்டு வருகின்றனர். தற்போது தங்களது பெயரையும் சுரேஷ் சாலை கூறிவிடுவாரோ என்ற பயத்தில் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாகவே தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. விநாயகமூர்த்தி முரளிதரனின் குழுவை வைத்து மீண்டும் பிரச்சினைகளை உருவாக்குவதற்கு எதிர்பார்த்துள்ளதாக ஆய்வுக் கட்டுரையொன்று வெளியாகியுள்ளது. இவர்கள் ராஜபக்ஷ தரப்பினருக்காக கருணாவின் வழிகாட்டலால் செயல்படுவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ராஜபக்சவினருக்கு ஏதாவது பிரச்சினை வந்தால் இந்த குழு களமிறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான போருக்கு பிறகு எண்ணெய் விலை குறையும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொண்ட நடவடிக்கை அமெரிக்காவில் வாழும் ஈரானிய மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் தெருக்களில் பலர் நன்றி என கூறி தங்கள் ஆதரவை தெரிவிப்பதை காணக்கூடியதாக உள்ளது. இதை செய்ய வேண்டிய ஒன்றாகவே மக்கள் உணர்கிறார்கள். கொஞ்ச காலத்திற்கு எண்ணெய் விலை சற்று அதிகமாக காணப்படும். ஈரானுக்கு எதிரான போருக்கு பின்னர் எண்ணெய் விலை குறையும், முன்பை விட குறையும் என்று நான் நம்புகிறேன். இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைகள் ஈரான் மீது தொடுத்துள்ள கூட்டு தாக்குதல் இன்று 5வது நாளாக அதிதீவிரமடைந்துள்ளது. ஈரானின் ராணுவ கட்டமைப்பு, தலைமைத்துவம் மற்றும் சர்வதேச டிஜிட்டல் சேவைகள் என அனைத்து முனைகளிலும் தாக்குதல்கள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. ஈரானின் மிகப்பெரிய பலமாக கருதப்படும் பூமிக்கு அடியில் 1600 அடி ஆழத்தில் அமைந்துள்ள ஏவுகணை உற்பத்தி ஆலைகளை அழிக்க அமெரிக்கா அதிரடி நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது. சாதாரண குண்டுகளால் அழிக்க முடியாத இந்த ஆழமான தளங்களை அழிக்க அமெரிக்கா தனது அதிநவீன P-2 போர் விமானங்கள் மூலம் GBU-57 எனப்படும் பூமியை துளைக்கும் ராட்சத வெடிகுண்டுகளை வீசி வருகின்றது. டெஹ்ரான், கெர்மன்ஷா மற்றும் செம்னான் ஆகிய பகுதிகளில் உள்ள 5 முக்கிய ஏவுதளங்களை அமெரிக்கா குறிவைத்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் தொடங்கியதிலிருந்து இதுவரை சுமார் 300 ஈரானிய ஏவுகணை தளங்களை முடக்கியுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. சுமார் 1600க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மூலம் 24 மணி நேரமும் இடைவிடாது நடாத்தப்பட்ட தாக்குதலின் விளைவாகவே இந்த வெற்றி கிடைத்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமனி கொல்லப்பட்ட நிலையில் அடுத்த தலைவரை தேர்வு செய்ய அதிகாரிகள் கூடியிருந்த கட்டடத்தின் மீது இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல்களை நடாத்தியுள்ளது. கோம் நகரில் உள்ள நிபுணர்கள் சபை கட்டடத்தின் மீது நடாத்தப்பட்ட இந்த தாக்குதலால் ஈரானின் தலைமைத்துவத்தில் பெரும் குழப்பம் நிலவுகின்றது. தற்போது ஈரானின் இடைக்கால உச்ச தலைவராக அயதுல்லா அலி சேர அராஃபி நியமிக்கப்பட்டுள்ளார். ஈரானின் பதிலடி தாக்குதலில் போரின் பாதிப்பு டிஜிட்டல் உலகிலும் எதிரொலித்துள்ளது. உலகின் முன்னணி கிளவுட் சேவை வழக்கியான அமேசான் நிறுவனத்தின் தரவு மையங்கள் மீது ட்ரோன் தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் 2 மையங்களும் பஹ்ரைனில் 1 மையமும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் மத்திய கிழக்கில் வங்கி சேவைகள், இணையதளங்கள் மற்றும் செயலிகள் முடங்கியுள்ளன. ஈரானிய ரெட் கிரிசன் அமைப்பின்படி இதுவரை வான்வெளி தாக்குதல்களில் 787 பேர் உயிரிழந்தனர். 153 நகரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து ஏற்பட்டுள்ள போர் சூழலை காரணம் காட்டி இஸ்ரேல் தனது அனைத்து எல்லைகளையும் மூடியுள்ளது. இதன் காரணமாக காசா பகுதிக்கு வரும் அத்தியாவசிய பொருட்களில் வரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு அங்கு கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே மனித விமான நெருக்கடியில் சிக்கியுள்ள காசா மக்கள் தற்போது சமையல் எரிவாயு மற்றும் வாகனங்களுக்கான எரிபொருள் கிடைக்காமல் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். எல்லைகள் மூடப்பட்டதை தொடர்ந்து காசாவில் உள்ள சந்தைகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 1 லிட்டர் பெட்ரோலின் விலை 130 செக்கல்கள் வரை விற்கப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எரிபொருள் தட்டுப்பட்டால் மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளின் செயற்பாடுகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையில் உலக நாடுகளின் கவனம் திரும்பியுள்ள நிலையில் காசாவில் இந்த அவலநிலை மீண்டும் ஒரு பஞ்சத்திற்கு வழிவகுக்குமோ என்ற அச்சம் எழுந்துள்ளதாக உலக உணவு திட்டம் மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எச்சரித்துள்ளன. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமனி மற்றும் மூத்த ராணுவ அதிகாரிகளை கண்காணிக்க இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் ஈரானின் போக்குவரத்து கமராக்களை பயன்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமனி இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டுப்படைகளின் தாக்குதலில் குடும்பத்துடன் கொல்லப்பட்டார்.
அவருடன் ராணுவ உயர் அதிகாரிகள், அமைச்சர்கள் என பலரும் உயிரிழந்தனர். இது சாத்தியமானது எப்படி என ஐரோப்பிய நாடான பிரிட்டனைச் சேர்ந்த பைனான்சியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் தெரிவித்திருப்பதாவது: ஈரான் தலைநகர் தெஹ்ரான் நகரில் செயல்படும் விரிவான போக்குவரத்து கண்காணிப்பு கமரா அமைப்புக்குள் இஸ்ரேல் உளவுத்துறையான மொசாட் சில ஆண்டுகளுக்கு முன்பே நுழைந்தது. அந்த அமைப்பை இஸ்ரேல் தன் உளவு நடவடிக்கையாக பயன்படுத்தியது. சமீபத்தில் அதில் ஒரு கமராவில் இருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் தெஹ்ரானில் உள்ள பாதுகாப்பு குழுவினரின் வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ள இடத்தை தெளிவாக காட்டும் கோணத்தில் அமைந்திருந்தது. பணியாளர்களின் முகவரி, பணிச்சுழற்சி, அவர்கள் பாதுகாத்த நபர்கள், தினசரி இயக்கம் ஆகிய விவரங்கள் தொகுக்கப்பட்டன. செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு அமைப்பின் பலவீனங்கள் அடையாளம் காணப்பட்டன. இந்த தரவுகள் செயற்கை நுண்ணறிவு கருவிகள் மற்றும் மென்பொருட்கள் மூலம் அலசப்பட்டன. கமெனியின் தகர்வுகள் வரைபடமாக்கப்பட்டு அவர் கடந்த 28ஆம் தேதி தெஹ்ரானின் பாஸ்தூர் வீதியில் ஒரு கூட்டத்தில் பங்கேற்பது தெரியவந்தது. அதையே இறுதி இலக்காக வைத்து அவரை கொல்ல முடிவு செய்தனர். பாதுகாப்பு எச்சரிக்கை தகவல்கள் பரிமாறப்படாமல் தடுக்க மொபைல் போன் சேவைகள் துண்டிக்கப்பட்டன. அடுத்த சில நிமிடங்களில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க வான்படைகள் இணைந்து நடாத்திய குண்டு வீச்சில் காமனி கொல்லப்பட்டார். இவ்வாறு அந்த செய்தி கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவில் இருந்து 1900 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் போக்குவரத்து கமராக்கள் கண்காணிக்கப்பட்டுள்ளன. தெற்கே ஈரானின் மினாப் நகரில் செயல்பட்டு வந்த சஜரோ தையப்போ என்ற பெண்கள் ஆரம்ப பள்ளி மீது கடந்த சனிக்கிழமை காலை தாக்குதல் நடாத்தியது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல். இந்த தாக்குதலில் பள்ளி மாணவிகள் மற்றும் ஊழியர்கள் உட்பட சுமார் 165 முதல் 180 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 90க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலில் இறந்த 100க்கும் மேற்பட்ட மாணவிகளை புதைப்பதற்காக தோண்டப்பட்டுள்ள குழிகளின் புகைப்படங்களை ஈரான் பகிர்ந்துள்ளது. இது இன்னும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த புகைப்படங்களை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர், அமெரிக்க இஸ்ரேலிய குண்டுவீச்சில் ஒரு தொடக்க பள்ளியில் கொல்லப்பட்ட 160க்கும் மேற்பட்ட அப்பாவி சிறுமிகளுக்காக தோண்டப்பட்ட கல்லறைகள், அவர்களின் உடல்கள் சிதைக்கப்பட்டு உரைக்குலைந்து போயுள்ளன. மிஸ்டர் ட்ரம்ப் வாக்களித்த மீட்பு என்பது நிஜத்தில் இப்படித்தான் இருக்கிறது. காசா முதல் மீனாப் வரை அப்பாவி மக்கள் கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். ஈரான் மீதான தாக்குதல்களை பெய்ஜிங் எதிர்க்கிறது என்று சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிதியோன் சாரிடம் தொலைபேசியில் தெரிவித்ததாக சீன அரசு தெரிவித்துள்ளது. தெஹ்ரானின் நெருங்கிய கூட்டாளியான பெய்ஜிங் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது மற்றும் காமெனியின் கொலையை கடுமையான மீறல் என்று கண்டித்துள்ளது. சாரிடம் பேசிய வாங் பேச்சுவார்த்தை மற்றும் ஆலோசனை மூலம் பிரச்சினைகளை தீர்ப்பதை சீனா ஆதரிப்பதாக கூறியதாக அரசு செய்தி நிறுவனமான சின்ஹீவே தெரிவித்துள்ளது. சமீபத்திய ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் வெளிப்படையான முன்னேற்றத்தை அடைந்து வந்தன. துரதிருஷ்டவசமாக இந்த செயல்முறை தாக்குதலால் தடைப்பட்டது என்று வாங் தெரிவித்துள்ளார். அமெரிக்க இஸ்ரேலிய ராணுவ தாக்குதலுக்கு பெய்ஜிங்கின் எதிர்ப்பை மீண்டும் வெளிப்படுத்திய வாங், படை நடவடிக்கைகளால் உண்மையிலேயே பிரச்சினைகள் தீர்க்க முடியாது, அதற்கு பதிலாக அது புதிய சிக்கல்களையும் கடுமையான விளைவுகளையும் மட்டுமே கொண்டுவரும் என அவர் குறிப்பிட்டார். மோதல் மேலும் பரவுவதையும் கட்டுப்பாட்டு மீறுவதையும் தடுக்க ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.